பரமனில் செய்யப்படுதல் பூமியில் செய்யப்படுவதாக. இது மட்டும் சொன்னால் வராது. அதனால தான் ஆண்டவர் முதல்ல சொல்கிறார், உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த இடத்துல பரிசுத்தப்படுகிற பொழுதே அந்த ஆண்டவருடைய ஜபத்திலே வருகிறது ராஜ்யத்தின் கோட்பாடுகள். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் மன்னியும். நீங்கள் பிறருடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் உங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பதில்லை. அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பாவங்களே நன்மை ஒட்டாமல் தடை செய்யப்படுகிறது. முற்பிதாக்கள் வழியே வருகிற பாவங்கள், சாபங்கள் நம்ம தலைமுறையில் சாபமாக மாறுது. அதே கடைபிடிக்கிற வைராக்கியம், கோபம் எங்கே உண்டாங்க? சகல துர்ச்சைகள் உண்டு. யாக்கோபு 3:14 வாசிக்கிறோம். இந்த ஞானம் பரத்திலிருந்து வராத ஞானம். பரத்திலிருந்து வராத ஞானத்துக்கு செவி சாய்த்தால் அது பேய்த்தனமாக இருக்கிறது. கோபம் வைராக்கியம் எங்கே உண்டோ அங்கு சகல துர்ச்சைகளுக்கும் இடம் உண்டு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நீங்கள் பார்த்தீங்களாக்கா, அது அன்பும் தெளிந்த புத்தியுமாக காணப்படுகிறது. பரிசுத்தாவின் கனிகளுக்கு நேரே வழி நடத்துகிறது. இந்த பன்மணி எது இருக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு வாழ்க்கையில் தேவனுக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யம் இருக்கணும். பழி வாங்கக்கூடாது. கொடுக்கிற குணம் இருக்கணும். இந்த மனுஷன் கொடுக்கிற குணம் உடையவன் ஐஸ்வர்யான தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பில்லை என்பது உண்மை. ஏனென்றால் அவனுக்குள்ளே எந்த விதமான ஆவிக்குரிய போஷாக்கு இல்லை. இந்த மனுஷனுக்கு பரிசுத்தாவி என்று ஒன்று இருக்கிறதே தெரியவில்லை. அதனால தான் பரலோகம் பார்த்து கொண்டு சும்மா இல்லை. இவ்வளோ நல்ல மனுஷனா நீதிமானா காணப்படுகிறான். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தூதனை அனுப்புகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டெல்லாம் தூதன் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை ஆவிகள். ரட்சிப்பை பயன்படுத்துகிறவர்கள், ரட்சிப்புக்குள்ளே தன் வாழ்க்கையை காத்துக்கொள்வர்களுக்கு தேவ தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை ஆவிகள் அருளப்பட்டிருக்கிறது. இது சத்தியம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆலயத்துக்குள்ளே மட்டும் ரட்சிக்கப்பட்டவர்களை போல் இருக்காமல் வீட்டிலும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் ரட்சிப்பு தென்படணும். வெளியரங்கமான அந்த கனிகள், ரட்சிப்புக்கேற்ற கனிகளை கொடுக்குறதா இருக்கணும். அப்போது நீங்கள் கேளாமலே இந்த பணிவிடை ஆவிகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு தேவ தயவு கிடைக்கும். மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கும். தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைக்கும். அதனுடைய அடையாளம் தான் இந்த பணிவிடை ஆவிகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும். நீங்கள் தனித்து இல்லை. நீங்கள் தேவனுடைய சேனைகளோடு இருக்கிறீங்க. இது ஒரு படி அதிகமாகி கொர்நேலியுவை ஒரு தேவ தூதனை சந்திக்க வருகிறான். மரியாதை தேவ தூதன் சந்திக்க வருகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவை தேவ தூதன் சந்திக்க வருகிறான் போஷிக்க. ஒரு தூதனை அனுப்பி ஒரு ஊழியனை சந்திக்க வேண்டும் என்றால் அந்த ஊழியனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எவ்வளோ நேரம் ஜெபிக்க வேண்டும்? எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கணும்? அது இல்லை விஷயம். வேதம் எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம்? அது இல்லை விஷயம். கற்ற வேதத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்கள், பயன்படுத்துகிறீர்கள் என்பது தான் காரியம். இதுதான் விஷயம். நாளை குறித்தெல்லாம் கவலைப்படக்கூடாது. நாளை குறித்து கவலைப்படும். இன்று கண்ட எகிப்தினை என்று நீங்கள் காண்பதில்லை. உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஏன் அதை எவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்லுகிறேன் என்றால், இந்த பழி வாங்குகிற சுபாவம் உங்களுக்கு துஷ்ட தேவதைகள் அல்லது துஷ்ட தேவதூதர்கள் போல லூசிபருடைய ஆவிகள், தள்ளப்பட்ட கற்கள், அதான் சிலர் பிசாசால் பீடிக்கப்பட்டுருவாங்க. பழி வாங்குகிற சுபாவம். இந்த பிசாசால் பீடிக்கப்பட்ட சவுல் ராஜாவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பொல்லாதாவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி, அவன் என்ன செய்கிறான்? வெட்டுறேன், குத்துறேன், பட்டயத்தை தூக்குறேன், தாவீதை கொலை பண்ணுறேன், தாவீதை வேட்டையாட நினைக்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நாவினால் வேட்டையாடுகிற பொழுது உங்களுக்கு தேவனுடைய ஆவி இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவ தூதர்கள் அந்த இந்த இந்த ஆசீர்வாதம்லாம் இருக்காது. மாறாக தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலை தாக்கினது போல இப்படிப்பட்ட அசுத்தாவினுடைய கிரியைகள் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் வரும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பது வேறு மாதிரி அதை நம்ம வெளிப்படுத்தலாம். ஒரு மனுஷனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பத்துக்குரியது. ஆனால் அதே சமயத்தில் அதை தூஷணமாக நீங்கள் சொல்லக்கூடாது. ஒருவருடைய பொருளாதாரம் எப்படியோ இருக்கும். ஒருவேளை உண்மையிலே அந்த மனுஷன் பொருளாதார விஷயத்தில் கெட்ட மனுஷனாக இருக்கிற அளவுக்கு அதே பொருளாதாரத்தில் அவன் மாட்டியிருப்பான். பொருளாதாரத்துலேயே ஒரு மனுஷன் கெட்ட மனுஷன் பேர் எடுக்கிறான்னா அந்த பொருளாதாரம் அவனிடத்துல செப்பனே அதை நிர்வகிக்க தெரியாமல் இருக்கும். நிறைய பேருக்கு பண பிரச்சனை இல்லை, பணத்தை எப்படி கையாளுகிறது என்று தெரியவில்லை. ஒன்று நிறைய செலவு பண்ணுறாங்க, இல்லை யாருக்கிட்டையாவது அவங்களுடைய சவகாசங்கள், அவங்களுடைய ஐக்கியங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிற எல்லா கோட்பாடுகள், கடைபிடிக்கிற சத்தியங்கள், போகிற ஆலயங்கள், கேட்கப்படுகிற சத்தியங்கள், இதை பொறுத்தும் இருக்கிறது. கூடுகிற ஐக்கியம் எல்லாத்தையும் இருக்குது. அதனால் சில பேர் தகாத ஜனங்களோடு கூட தொழில் செஞ்சு நாசமாக போனவங்க உண்டு. புறஜாதிகள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம்.
அதாவது பிரச்சனை என்னன்னா, பொருளாதார பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாது தான் பிரச்சனை இன்னைக்கு. இந்த அஞ்ஞானம்லாம் உள்ளே வந்துடும், பழி வாங்குற சுபாவம் இருந்துச்சுன்னா. அப்போது இந்த மாதிரி கொடுத்து கொண்டு ஜெபித்து கொண்டு வீட்டார் அனைவரோடு கொடு, அதாவது எல்லாரும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அளவுக்கு அந்த கொர்நேலியோட வீடு இருக்கிறது. கர்த்தர் பார்க்குற பரிசுத்தாவை தான் பாக்கி இந்த மனுஷனுக்கு. பேதுரு யோப்பா பட்டணத்தில் இருக்கிறார், தோல் 11 வீட்டில் தங்கியிருக்கிறார். அவனை அழைத்து அனுப்புன்னு சொல்ல கொர்நேலியோ வீட்டிலேருந்து 2 ஆட்கள் போய் அவனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தானே காலில் விழுகிறார். அவர் இப்போ பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 10 முழுதும் வாசித்து பார்த்துட்டு தூங்க போங்க, நானும் உண்மை போல மனுஷன்தான் என்று அவன் ஆரம்பிக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இதனால் கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நடக்கிற காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வெட்கமும் வரக்கூடாது, துக்கமும் வரக்கூடாது, மன இடர்களும் வரக்கூடாது. உங்களுக்கு சமாதானம் வரணும், உங்களுக்கு சந்தோஷம் வரணும், உங்களுக்கு ஆறுதல் வரணும். இதெல்லாம் வரணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யத்தகாத காரியங்களை செய்யாது இருக்க வேண்டும். மிகுந்த தான தர்மம் செய்கிறனா இருக்கிறான், பரலோகம் பார்க்கறது, நல்ல நிலத்தில் விதைக்கிறான். அந்த மனுஷனை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை, கொடுக்கறது இல்லை. இப்போ ஐஸ்வர்யம் வந்து இந்த மனுஷன்லாம் ஒட்டகமானது ஊசியின் காதில் போகாது என்று சொல்ல வசனம் இந்த மனுஷனை வாழ்க்கையில் பழியாது. ஏன்? ஞானம் நிறைந்த ஐஸ்வர்யம். ஒவ்வொரு அந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி தேவனுடைய ஞானம் இருக்கிறது, ராஜ்யத்தின் ஞானம் இருக்கிறது. இந்த மனுஷனை தேடி தேவ தூதன் வருகிற அளவுக்கு ராஜ்யத்தினுடைய ஈர்ப்பு இவனுடைய வாழ்க்கையை அவ்வளோவா ஈர்க்கிறது, ராஜ்யத்தை இழுக்கிறது. இட் அட்ராக்ட்ஸ் த கிங்டம். தேவ சேனைகள் வருகிறாங்க. நமக்கு பிரச்சனை வந்தால் தேவதூதனை அனுப்புன்றது, பிரச்சனை போனால் அவனை இவனை வெட்டுறன்றது, நம்மளோட சின்ன ஆளாக இருந்தால் அவனை பழி வாங்க துடிக்கிறது, நம்மளோட பெரிய ஆளாக இருந்தாக்கா அப்படியே பம்புறது, இதெல்லாம் வந்து தேவராஜ்யத்துக்கு உட்பட்டது இல்லை. நாமும் தரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே வருவதற்கு கூடாத காரியமாயிடும். அது ரொம்ப கஷ்டமாயிடும். அது பொருளாதார பிரச்சனை வந்துடும், தேவைகளாக சந்திக்கப்படுது. அன்றொன்றில் அப்பத்தையாவது கர்த்தர் தருகிறாரு, ஆகாரத்தை தருகிறாரு. ஆனால் இந்த கொடுக்குற குணம் நமக்கு வேணும், நம்ம கொடுக்கணும், ஆனால் சரியான இடத்துல கொடுக்கணும். அதே சமயத்தில் இந்த பழி வாங்குகிற சுபாவம் அந்த இடத்துல, இந்த கொடுக்குற இடத்துல பழி வாங்குகிற சுபாவம் இருக்கக்கூடாது, இருக்காது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற பொழுது பழி வாங்குகிற சுபாவம் இல்லாமல் கொடுக்குற பொழுது சுரக்கும், நீர் சுரக்கிறது போல் சுரக்கும், செழிப்பு. ஆனால் பழி வாங்குகிற சுபாவம் உள்ளே வருகிற பொழுது அது சுரக்காது, அது உங்களை தடை செய்யும். நீங்கள் என்ன தான் எல்லாம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் வேலை இல்லாமல் இல்லை, திறமை இல்லாதவங்க இல்லை, கிருபை மங்க ஆரம்பிக்குது. வேறு விஷயத்தில் கிருபை நல்லா செயல்படும், இந்த பொருளாதார விஷயத்தில் கிருபை செயல்படாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது வேத பாடத்தில் இதை நான் ரகசியத்தை சொல்லித்தரேன். சொல்லித்தரேன்றதை விட போதிக்க கடமைப்பட்டிருக்கேன் இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பெரிதான ஆசீர்வாதங்களுக்கு நிறைய சபை கடந்து செல்ல போகிறது. தேவ தூதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். கொர்நேலியோ பாருங்கள், ஏதாவது பழி வாங்குற சுபாவம் வந்திருக்குமா? பேதுருவை நம்புகிறான், கர்த்தர் சொல்லுகிறார், எந்த ஊழியக்காரனை கூப்பிடணும் வரைக்கும் கர்த்தர் சொல்கிறார். நல்ல பணக்கார மனுஷன், தான தர்மம் செய்கிற மனுஷன், எத்தனை ஊழியக்காரர் வச்சுருக்கலாம்? அங்கே தான தர்மம் பண்ணாலும் ஊழியக்காரர்கள் இவனுக்கு இல்லை. அது சரின்னு கர்த்தர் பார்க்குற அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் வேணும், சரியான ஒரு ஊழியக்காரன் வேணும், அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு ஊழியக்காரன் வேணும், ஆவி பெற்ற ஒரு ஊழியக்காரன் வேணும். என்ன இப்படி சொல்லி கர்த்தர் பேதுருவை எழுப்புகிறார். ஊழியக்காரன் இல்லாத ஒரு வீடு அது, ஆனால் தேவ நீதி நிறைந்த வீடு. அதுக்கு பிறகு அவர்கள் பரிசுத்தாவை பெறுகிறாங்க. என்ன, அது மிகப்பெரிய ஒரு போராட்டம் பேதுருடைய வாழ்க்கையில் வருகிறது. அதன் பிறகு கர்த்தர் சொல்லி, யாரையும் நீ அசுத்தம் என்று நினைக்கக்கூடாதுன்னு கர்த்தர் புகட்டுகிறார். பாருங்கள், ஊழியக்காரனுக்கு ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. யாரையுமே நம்ம அசுத்தம்னு சொல்லக்கூடாது. நம்ம சுத்தம் நம்மளோடு இருக்கட்டும், அசுத்தம் என்று யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. தேவன் சுத்தமாக்கி நீ அசுத்தம் என்று சொல்வானே. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், இன்னும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பழசை குறித்தெல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் நமக்கு தரித்திரத்தை உண்டு பண்ணும். எனக்கு யாரும் தெரியாதான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியாதான், அவன் பழைய பாவத்தை குறித்து பேசுறது, இதெல்லாம் தேவனுக்கு பொறுக்கக்கூடாத காரியங்கள். இதில் தான் பிசாசு வறுமையை கொண்டு வந்து விடுறான். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான்ட்டு வேறு ஒன்றுக்கும் வரான். அந்த வாழ்க்கை என்னன்னா தரித்திரம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறிடும். பொருளாதார பற்றாக்குறை வந்துடும்.
பொருளாதார தேவை வேற, பொருளாதார பற்றாக்குறை வேற. தேவைகள் இருக்கிற ஜனங்கள் பற்றாக்குறையில் இருக்கிறார்கள் என்பதல்ல. அவர்கள் தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். எந்த மனுஷன் மூலியமாக சந்திப்பார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பற்றாக்குறை என்பது எவ்வளோ கொடுத்தாலும் அது விளங்காது. விளங்காதுன்னா என்ன சொல்கிறது, காரியங்கள்லாம் தான் சித்திக்காது. அவருடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக போய் கொண்டிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் கூடையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? பழி வாங்குகிற சுபாவம் கர்த்தருக்குரியது, கொடுக்குற சுபாவம் மனுஷனுக்குரியது. அது கர்த்தரும் கொடுக்குறார். என்கிட்ட இல்லையா, நான் எப்படி கொடுப்பது? இல்லை, கொடுக்கணும். நீங்கள் மனசில் நீங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். இருக்கிற பொழுது இல்லைன்னு சொல்லி அனுப்பாத. கேட்குறவனுக்கு அது திரும்பி வரும் நினச்சும் கொடுக்காத. இந்த கோட்பாடுக்குள்ளே அழகாக அந்த மனுஷன் கொரோனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் பரலோகம் ஈர்க்கப்படுகிறது, ராஜ்யம் ஈர்க்கப்படுகிறது. எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறாங்க. கொரோனாவை தேடி தேவதூதன் வந்து நீ போய் பேதுருவை அழைத்து கொண்டு வான்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு தேவ செய்தி தெரியுமா அது? சகரியாவது ஆசாரியர் சகரியாவை தேடி ஒரு தேவதூதன் வந்தான் பிள்ளை பெறுவான்னு சொல்கிறது, லோத்து தேவதூதர் வந்து சந்தித்தது, இது எல்லாமே உண்மைதான். சந்தித்து லோத்து என்ன செஞ்சார்? தவறான வழியில் தான் போனார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போகிறார். ஐஸ்வர்யான் மீது கர்த்தர் கோவப்படுகிறது இல்லை. அவங்க நடவடிக்கைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதான் போதிக்க ஆள் கிடையாது. ஐஸ்வர்யானை கண்டித்து உணர்த்த ஆள் கிடையாது. அவன் ஐஸ்வர்யத்துக்காக அவனை நயவசனி போட்டு பேசுகிற பொழுது அவனுக்கு சத்தியம் தெரியாமே போயிடுது, அன்னிலேருந்து இனி வரைக்கும். அதனால் அந்த ஐஸ்வர்யவான் கண்டிப்பாக அவன் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து கஷ்டமான காரியம். ஏன்னா அவனுக்கு ராஜ்யம் பற்றி போகிறதில்ல. அவனை வந்து புகழ ஆரம்பிச்சிருவாங்க. சபை அவனை இழக்க விரும்பாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதில்லை. நீங்கள் அனுபவசாலிகள். செல்வந்தனை யாருன்னா தவற விடுவாங்களா? ஏழைவனை அசட்டப்படுவாங்க, செல்வந்தனை அசட்டப்பட மாட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணி அந்த செழிப்பான அந்த ஐஸ்வர்யவானை நரகத்தை அனுப்பி தான் முதல் ஊழியமாக செய்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நம்முடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தர் நாளே உங்கள் மத்தியில் அசைவாடுகிறார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம். தான தர்மங்கள் சபையை உயர்த்த போவதற்கு ஸ்தோத்திரம். கரத்தை திடப்படுத்தும். இதை செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தான தர்மங்களிலே உங்கள் கரத்தை திடப்படுத்த போகிறார். இனி உங்கள் தசமாம் காணிக்கைகள் மட்டுமல்ல, மேலே கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு கரத்தை திடப்படுத்த போகிறார். பெருக பண்ண போகின்றார். பழிவாங்கத்து பதில் செய்த கர்த்தருக்கே உரியது. அதை செய்யாது இருக்கிற பொழுது நாம் பெரிய கோபாக்கினிக்கு தப்பித்துக் கொள்கிறோம். நம்முடைய இருதயத்திலே பாவங்கள் இல்லை. இனி கொடுக்க போகிறேன். இனி ரகசியமாக கொடுக்குற அந்த பரிசு பெரிய பெரிய குற்றங்களை, பெரிய பெரிய கசப்புகளை தீர்க்க போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு இணைந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை என்னை கொடுக்கிற ஜனங்களை மாற செய்யும். இயேசுவின் தெளிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவருக்கும் சதாகாலம் சகல பரிசுத்தத்தோடு கூட இருப்பதாக. நன்றி, வணக்கம்.